வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்றைக்கி இதில் ஈரான் டிமாண்டு ஃபஸ்ட்டு அவங்க டிமாண்டே என்னன்னாக்க, நாங்கள் சொல்கிற 4 டிமாண்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு முன்னாடியே டிமாண்ட் பண்ணிட்டாங்க ஈரான். அதில் முக்கியமான 4 டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், அதை நீங்கள் ஏற்றுக்கணும். இது ஃபஸ்ட்டு டிமாண்ட். செகண்ட் டிமாண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் டோல் நாங்கள் வசூலிக்க போகிறோம், அது ரெகக்னேஷன் பண்ணணும். அடுத்து மூணாவது லெபனானில் இஸ்ரேல் குண்டு போட்டு காசா மாதிரி அதை அழிச்சுக்கிட்டு இருக்கு, அது போர் நிறுத்தம் அறிவிக்கணும். 4வது டிமாண்ட் என்ன அப்படின்னா, எங்களுடைய சொத்துக்கள், அதாவது ஓமனில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, இந்த மாதிரி எங்களுடைய சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க சொத்தை இம்மிடியட்டாக எங்களுக்கு விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டிமாண்ட் ஈரான் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பாகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, ஈரான் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டிமாண்டை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன டிமாண்ட் அப்படின்னா, இம்மிடியேட்டாக ஈரான் சொத்துக்களை முடக்கி வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள், ஓமனில் குவைத்தில் உள்ள ஈரானோட சொத்துக்களை உடனடியாக நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி நியூஸு பரவிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டிமாண்டை நாங்கள் பண்ணுறோம் அப்படி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்கா டைரெக்டாக நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னு சொல்லலை, இது ஓவராலாக நியூஸில் பரவிக்கிட்டு இருக்குது. அந்த 4 டிமாண்டில் ஒரு டிமாண்டை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாகிஸ்தானை சூஸ் பண்ணணும் அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொன்னாலும் ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன் யாருன்னா பாகிஸ்தான் தான். அதனால் பாகிஸ்தான் நம்ம சொல்லக்கூடியது அப்படியே செய்யக்கூடிய மனிதர்கள். அதனால் நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் பாகிஸ்தான்லேயே போய் பேசுங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் கரெக்டான பர்சன். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் போன வீடியோவிலே அந்த எக்ஸ் தளத்தில் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஒரு நியூஸ் போடுறாரு. என்ன போட போகிறாரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் ஒப்பந்தம், அதாவது தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அமெரிக்கா தான் டைப் பண்ணி, அதாவது எல்லாம் ரெடி பண்ணி டெக்ஸ்ட்டாக பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புனாங்க. அவங்களுமே அப்படியே டிட்டோ பண்ணிட்டாங்க. ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படிலாம் போட்டுருந்துச்சு. அதில் அப்படியே பண்ணனால மக்கள் எல்லா பேரும் பார்த்துட்டு, ஐயோ என்னது நீங்கள் அவங்க அமெரிக்கா அனுப்புனா அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடிட் பண்ணி தான் அப்புறம் திரும்பவும் அந்த நியூஸ் போட்டார். அதனால் அதை பாகிஸ்தானை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னாக்க, அமெரிக்கா சொல்லக்கூடிய எதையுமே தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு அடிமை யார் அப்படின்னா பாகிஸ்தான். அதனால் அந்த பிளேஸை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த போர் ஒப்பந்தத்தில் முக்கியமான டிமாண்டு என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை இம்மிடியேட்டாக திறக்கணும். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது என்னது, உலக ஆயில் ஏற்றுமதி இறக்குமதியில் ஆயிலு, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் 20% ஆஃப் அந்த கப்பல் போக்குவரத்து இந்த வேர்ல்டு லெவலில் 20%
குரூட் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஃபெர்டிலைசரு, கேஸு, இந்த மாதிரி உள்ள கப்பல் வந்து உலகத்தில் 20% ஆஃப் போக்குவரத்து அதில் நடந்துட்டுருக்கு. 20% போக்குவரத்து நடந்துட்டுருக்கு. அதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஈரான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து இம்மிடியேட்டாக திறக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டிமாண்ட் பண்ணது. அதுக்கு ஈரானுமே ஒத்துக்கிருச்சு, நான் திறக்கிறோம்னு சொல்லிக்கிருச்சு. பட் என்ன அப்படின்னா, ஈரான் unable to find mines. The New York Times சொல்லியிருக்காங்க, ஈரான் unable to find mines it planted in Strait of Hormuz, US says. The last mines have prevented Iran from quickly complying with the President Trump's demand to allow more ships to pass through the waterway. இவங்க என்ன பண்ணுறாங்க நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னா, அங்கே வந்து சீ மைன், அந்த கன்னி வெடி இருக்கும் இல்லையா, அது வந்து எதுக்காகனா போர் நடைபெற்று இருக்கும்போது அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடைய கப்பல் வந்து ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு தாக்குதல் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த சீ மைன்ஸ் அங்கே உள்ளே வந்து வச்சுருக்காங்களாம். யார்? அந்த கடலுக்குள்ளே அந்த பாரசீக வளைகுடா இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறையா கன்னிவெடி வச்சுட்டாங்க, மைன்ஸ் வச்சுட்டாங்க ஈரான். இப்போ அந்த மைன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மைன்ஸ் வச்ச இடம் ஒன்று, அந்த தண்ணி போகிற வழியினால அது அந்த மைன்ஸ் எங்கே போச்சுன்னு நிறையா தெரியலை. அதனால் வந்து அந்த மைன்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து கப்பலை வந்து எல்லா கப்பலும் விடுறோம். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்டடாக அந்த ஒரு குறிப்பிட்ட வழிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை வந்து கிளியர் பண்ணி கப்பல் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கப்பல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஃபுல்லாக போகணும்னு சொன்னால் அந்த ஃபுல்லாகவே அந்த மைன்ஸ், அந்த கன்னி வெடியை பூரா கிளியர் பண்ணாதான் அதை பண்ண முடியும்னு சொல்லி அமெரிக்காவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸத்தை நியூயார்க் டைம்ஸு இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சீ மைன்ஸ், அந்த வெடிகுண்டு சொல்கிறோம் இல்லையா, அதில் போய் ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்து மோதிரிச்சா அப்படின்னா வெடிச்சிடும் அந்த கப்பலை. அந்த சீ மைன் வந்து நிறைய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் நிறையா இருக்கான். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் நிறையா இருக்குது. அந்த நான் கிளியர் பண்ணாதான் வந்து எல்லா கப்பலையும் என்னால் விட முடியும். இதான் அதே சீ மைன். இதில் கப்பலில் பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான், கப்பலை எல்லாமே வந்து தீ எரிஞ்சிடும். அந்த மாதிரி சீ மைன் வந்து நிறையா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஈரானே சொல்கிறாங்க. அதை கிளியர் பண்ணுறது கண்டிப்பாக லேட் ஆகும். அதனால் இப்போ நான் ரெஸ்ட்ரிக்டடாக தான் கொஞ்சம் கப்பலை விட முடியும், எல்லா கப்பலும் விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி உள்ளே போய் இப்போ அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஈரான். அதனால் இந்த போரை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா எடுத்தோடனே ஒரு டிமாண்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னாக்கா ஈரானுடைய அசெட்டை வந்து சொத்தை வந்து உடனே நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள். கண்டிப்பாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா ட்ரம்ப்பு வந்து என்னாச்சுன்னா இதிலிருந்து எப்படியாச்சும் வெளியில் வரணும். ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு, 37 போர் விமானம், அதாவது அமெரிக்காவோட போர் விமானம் 39 அமெரிக்காவோட போர் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு அறிவித்ததாக ஒரு செய்தி நான் பார்த்தேன். அதனால் அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட சேதம். இதை எப்படி வெளியில் வரணும் பார்க்கும்போதே ஒரு அடிமை சிக்கிறா பாகிஸ்தான், அந்த அடிமை மூலமாக இதை வந்து சாதிச்சிடலாம்னு சொல்லி இது நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் இருக்கும். அதனால் இந்த போர் வந்து வெகு சீக்கிரமாக பெர்மனண்டாக நிறுத்தி உலக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரும்னு பார்க்கலாம் என்னண்டு. ஆனால் இவரைத்தான் நம்ப முடியாது. ஈரான் சொன்ன மாதிரி அமெரிக்காவை எப்பவுமே நம்ப முடியாது. திடீர்னு பேசிக்கிருப்பாங்க, திடீர்னு அடிச்சுக்கிருப்பாங்க. போனோட என்ன நடந்தது அப்படின்னா 3 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிஞ்சிருச்சு. 3வது பேச்சுவார்த்தையில் இந்த அணு ஆயுதத்தை பற்றி பேசிக்கிருந்தாங்க அமெரிக்கா, இஸ்ரேல் அண்டு ஈரான். முக்கியமாக அமெரிக்காவும் ஈரான் பேசுகிறாங்க. அதில் 3வது சுற்று பேச்சுவார்த்தையில் நிறையா டிமாண்டை வந்து ஈரான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க.
நாங்கள் வந்து எங்கள் தலைவர்கள்ட்ட போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபைனலாக வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த காமினி இருக்கால, அந்த முன்னாள் இருந்தார்ல, இறந்தார்ல, ஒரு 87 வயசு உள்ள அந்த தலைவர் இருந்தால, ஈரான் தலைவர், அவரோட சேர்ந்து ஒரு 40-50 ஒரு முக்கியமான தலைவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கூடி வந்து வாதிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்கே ஏகப்பட்ட ஏவுகணைகளை போட்டு இருக்க எல்லா தலைவர்களையும் அங்கே அழிச்சிட்டாங்க. அந்த குடும்ப காத்த அந்த இருக்கார் இல்லையா, அந்த தலைவர் சுப்ரீம் லீடர் இருந்தார் இல்லையா, அவரையும் கொண்டு அவர் குடும்பத்தையும் கொண்டு அந்த தலைவர்களையும் கொண்டதுனால ஈரானை என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவை நம்ப முடியாது, நாம் நம்புகிற மாதிரியும் கிடையாது, அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கள் மேலே இனிமேல் வந்து எந்த சூழ்நிலையும் தாக்குதல் நடத்தக்கூடாது, அதற்கு ஒரு ஒப்பந்தம் வரணும். ஸோ உலகத்தில் உள்ள முக்கியமான நாடுகளாக சேர்ந்து கையெழுத்து போட்டு எங்களுக்கு கொடுக்கணும், இனிமேல் அமெரிக்கா வந்து எங்களை தாக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி முக்கியமான டிமாண்டை ஈரான் வச்சுருக்காங்க. அந்த டிமாண்ட், அந்த 10 பாயிண்டில் அது ஒரு முக்கியமான டிமாண்டு. ஸோ அது வந்து நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, கண்டிப்பாக நம்பிக்கை தானே வாழ்க்கை, அதனால் நம்புவோம். அமெரிக்காவை நம்ப முடியாது, முக்கியமாக ட்ரம்ப்பெல்லாம் நம்ப முடியாது, 100% உண்மைதான் அது. இருந்தாலும் வாழ்க்கையில் சில நம்பிக்கை வேணும் இல்லையா, ஸோ நம்புவோம். ஈரான் எடுத்தவுடனே அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, இது ஒரு லேபல் பின். இந்த லேபல் பின்னில் யார் இருக்காங்கன்னா, இவர் தான் சுப்ரீம் லீடர். ஒரு 87 வயசு உள்ள சுப்ரீம் லீடர் இறந்தார் இல்லையா, அவர் தான் ஃபஸ்ட்டு சுப்ரீம் லீடர். இதுக்கடுத்து அவர் இவரை தான் கொண்டுட்டு அப்படியே ஈரானை எப்படியும் பிடிச்சலான்னு பார்த்தாங்க, முடியலை. இவருக்கு அடுத்து இவருடைய மகன் இப்போ வந்திருக்கார். அந்த லேபில் வந்து ஈரான் மினிஸ்டர்ஸ் வந்தாங்க இல்லையா, பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் அவர் தலைமையில் வந்தாங்க, அப்புறம் ஃபாரின் மினிஸ்டர்லாம் வந்தாங்களே, அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்த ஈரான் தலைவர்கள் ஃபுல்லாக இந்த பின்னை வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் குத்திருந்தாங்க. கேட்பாங்களேன், இவர் தான் வந்து ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர். இவர் தலைமையில் தான் வந்து இந்த குழு வந்திருக்கு. அந்த குழுவில் வந்து இவர் தான் அந்த பாருங்களேன், இந்த பின் கொடுத்துருக்காரு பாருங்களேன். இது வந்து சுப்ரீம் லீடர், பழைய சுப்ரீம் லீடர், இப்போ இருக்க சுப்ரீம் லீடர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் இவர் தான். அமெரிக்கா என்ன சொன்னாங்க, அந்த தலைவர்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போராடவே ஆரம்பித்தாங்க, போரே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய தலைவர் இவங்க தான் சுப்ரீம் லீடர். இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக்.